மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரகுவும் சரி ரேணுகாவும் சரி இப்போ 2 பேருமே சேர்ந்து வந்து நம்ம மல்லியை தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. மல்லியால் தான் வந்து நம்ம மாற்றோம். மல்லி பண்ணுறதுனால வந்து நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. மல்லி இதுக்கப்புறம் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு வந்து 2 பேருமே வந்து மல்லியை தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேணுகா வந்து ஓப்பனாகவே வந்து சொல்லிகிட்ருக்காங்க, மல்லிக்கு ஒரே வீக்னஸ் வந்து வெண்பா மட்டும்தான். வெண்பாவை ஏதாவது பண்ணால் மட்டும்தான் வந்து மல்லியை வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைனா வந்து மல்லி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்போம். எப்போவுமே காத்துக்கிட்டே இருக்கா. மல்லி இருக்கிற வரைக்கும் என்னால் வந்து விஜய் கூட மல்லி இருக்கிற இடத்துல என்னால் என்றைக்குமே வர முடியாது. நம்ம மல்லியை ஏதாவது பண்ணி ஆகணும். இவ்வளோ பிரச்சனை இருக்கிறபோது நீ என்னை விட்டுட்டு வெளியூருக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து ரகுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரகு வந்து வெளியூருக்கெல்லாம் போகல, போலீஸ்கிட்ட கண்டிப்பாக மாட்டிக்கினார். போலீஸ்கிட்டையும் மாட்டியாச்சு. மாட்டிக்கின ரகு வந்து எனக்கும் வீட்டில் ரேணுகாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் பணத்தை திருடினது உண்மை தான், விஜயோட பூமி பூஜையை நிறுத்தினதும் நான் தான், ஆனால் வந்து இது ரெண்டுத்துக்கும் வந்து காரணம் நான் தானே தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதாவது விஜய்க்கும் எனக்கும் வந்து பர்சனல் வந்து வெஞ்சன்ஸ் இருக்குது. அதாவது வந்து அவர் கூட நான் வேலையை செஞ்சிட்ருந்தேன், செய்யாத ஒரு தப்புக்கு என் மேலே வந்து தப்பு பண்ணார், நான் அதுக்கு பழி வாங்க நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. போலீஸும் வந்து எப்படி அது அவங்க வீட்டிலேருந்து எடுத்த படம், கதிரேசன் வீட்டிலேருந்து எடுத்த படம், அவரோட மாப்பிள்ளையோட பூமி பூஜையே நிறுத்துறதுக்கு நீ பண்ணுறன்னா எங்கேயோ இடிக்குதே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆனாலையும் வந்து ரகு வந்து அடித்து சொல்கிறாரு, இது நான் தான் பண்ணேன், வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது, அது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காரு. பட் இதை வந்து போலீஸ் நம்ப தயாராக இல்லை. இந்த விஷயம் வந்து மல்லிக்கு தெரிய வருது. மல்லி வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். ஆனால் வந்து ரேணுகாவுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லவே மாட்டேன்றான். தனியாக தான் பண்ணேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மல்லி வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி வந்து ரகுவை பிடிக்கிறதுக்காக வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. அப்பயும் வந்து இந்த ரேணுகா வந்து மாட்டாமல் போயிட்டாலே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அவனே வந்து வாயை திறக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் யாரை சொல்லி யார் வந்து காப்பாற்ற போகிறாங்க நம்மளை அப்படின்ற மாதிரி வந்து மல்லி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மல்லி வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ரகு பிடிக்கிறதுக்கு, கடைசியில் வந்து பிடிச்சாச்சு. பட் இருந்தாலும் வந்து எதுவுமே யூஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றது தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா வந்து ரகுவை தேடி கண்டுபிடிச்சதுக்கான முக்கியமான காரணமே வந்து சுடருக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குது, நான் அனுப்பிச்ச ஆள் தான் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்ற மாதிரி தான் வந்து கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க. பட் இப்போ எதுவுமே வந்து நடக்கலை அப்படின்றபோது ரொம்ப வந்து ஃபீலிங்காக இருக்காங்க. ஏன்னா வந்து ரகு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சுடரை வந்து மாட்டி விட போகிறது கிடையாது. ஏன்னா வந்து இது நிரந்தரம் கிடையாது அப்படின்றது ரகுவுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரகு வந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறதுக்கு நம்ம மாட்டிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து புதிய முயற்சியில் வந்து இறங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா வெண்பா மேலே கை வைக்க இறங்கியிருக்காங்க. அதாவது வந்து வெண்பா மேலே கை வச்சாலும் இல்லை வெண்பாக்கு ஏதாவது ஒன்று ஆனாலுமே தான் மல்லியை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். மல்லியை அப்போ தான் நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு மூலையில் உட்கார வைக்க முடியும் அப்படின்றதுக்காக மல்லிக்கு கால் பண்ணி நீ வந்து என் விஷயத்தில் ரொம்பவே தலையிடுற, இப்போ உன் பொண்ணு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாவை வந்து மாடியிலேருந்து தள்ளிவிட வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்றதே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து உண்மையாகவும் இருக்கலாம். ஏன்னா வந்து மல்லியை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து வெண்பாவை இவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் வந்து இது மல்லியை வந்து மிரட்டணும், மல்லியை வந்து ஏமாற்றணும், திரும்பவும் மல்லியை வேறு ஏதாவது பிரச்சனைகளை வந்து மாட்டி விடணும் அப்படின்றதுக்காகவும் வந்து இந்த ரேணுகா வந்து பொய்யும் சொல்லலாம், வெண்பாவை நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து வெண்பாவுக்கு ஒரு ஆபத்து அப்படின்றபோது மல்லி வந்து கண்டிப்பாக எதையும் யோசிக்க மாட்டாங்க. கண்மூடித்தனமாக வந்து மல்லியை காப்பாற்றணும், வெண்பாவை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் வந்து கண்ணுக்கு என்ன தெரிஞ்சாலே அதெல்லாம் உதறி தள்ளிட்டு வந்து முதல்ல வெண்பாவை பார்க்கணும், வெண்பாவுக்கு நல்லா இருக்கான்னு கேட்கணும், வெண்பா வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து ஏதோ பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவோம் மல்லி, அதை வச்சே நம்ம மல்லியை வந்து திரும்பவும் வந்து கதிரேசன் கிட்டே இல்லை நிஷா கிட்டே வந்து மாட்டி விட்டுடலாம். அதுவும் வந்து விஜய் வந்து தெளிவாகவே சொல்லிட்டு போனார், நான் ஊருக்கு திரும்பி வர வரையும் எந்த பிரச்சனையிலும் தலையிடாத மல்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போனார். அதுக்குள்ளே வந்து மல்லியை ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே தள்ளிடுவாடோ இந்த ரேணுகா, அதாவது வந்து வெண்பா பேரை வச்சுட்டு இவ ஏதோ வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கா மல்லியை வந்து சிக்க வைக்கிறதுக்கு. மல்லி வந்து இதில் பிடி கொடுக்காமல் இருக்கணும். ஆல்ரெடி வந்து வெண்பா பேர் சொன்னதுனால வந்து மல்லி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிருக்காங்க. மல்லி வந்து வெண்பா மேலே கை வச்சதுனால வந்து சைலண்ட்டாக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா நினச்சிருக்காங்க. பட் இங்கே தான் வந்து ரேணுகா வந்து தப்பாக நினச்சிருக்காங்க. ஏன்னா வந்து என் மேலே கை வச்சுருந்தா கூட நான் சைலண்ட்டாக இருந்திருப்பேன்,
என் பொண்ணு மேலே நீ கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இதுக்கப்புறம் தான் நீங்கள் மல்லியோட இன்னொரு முகத்தை பார்க்க போகிறீங்க. மல்லியோட ஆக்ரோஷத்தை, கோபத்தை இதெல்லாம் வந்து வெளிப்பாடை வந்து இதுக்கப்புறம் தான் இருக்க போகுது. சப்போஸ் வெண்பாக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் இருந்தால் கண்டிப்பாக மல்லி வந்து உங்களை சும்மாவே விட மாட்டா அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் வந்து அதான் சொல்லுவாங்களே, பட்டாதான் புரியும் சில பேருக்கு அப்படின்னா நீங்களாம் பட்டு தான் தெரிஞ்சணும். நீங்கள் வெண்பாவை இப்படி பண்ணதுக்கு மல்லி வந்து கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். அதை பார்த்து நீங்கள் எவ்வளோ வந்து ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க அப்படின்ற பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆசையோடு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து இருக்க இருக்க ரேணுகாவோட ஆட்டம் வந்து தலை தெரிச்சு ஆடுது. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. எவ்வளோ தான் வந்து இது பண்ணிட்டு போனாலையும் கடைசியில் வந்து மல்லி வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து அதை தடுக்கிறாங்க அப்படின்றது வந்து ஓகேவாக தான் இருக்குது இப்போதைக்கு. பட் இதுவே வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. திரும்பவும் வந்து மல்லி வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு, விஜயோட லைஃப்பை விட்டு அனுப்புறதுக்கு ரேணுகாவும் ஒரு பக்கம் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரேணுகா பண்ணுற பிளானெல்லாம் வந்து எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு மல்லி ஒரு பக்கம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை தடுக்கிறதுக்கு. இப்படியே மாறி மாறி பண்ணிட்டு போயிருந்தால் இதுக்கு இல்லையா ஒரு எண்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.